பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. கண்ணதாசன் நான் இல்ல, காளிதாசன் நான் இல்ல, கண்மணிய ஒன்னால. அம்மா ஆழம் தெரியாம கால விடாது. அதுல நீங்க அவர் இது போட்டோ எடுக்கிற தம்பி தம்பி தூணுக்குள்ளோட சேர்த்து வச்சு ஆத்திருந்தாங்க. கண்ணதாசன் நான் இல்ல, காளிதாசன் நான் இல்ல, கண்மணியே ஒன்னால, கவிங்க நானே தன்னால. பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. கண்ணதாசன் நான் இல்ல, காளிதாசன் நான் இல்ல, கண்மணியே ஒன்னால, கவிஞ நான் தன்னால. பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. எள்ளு பூவு பல்லழகி, இழந்த பல நிறத்தழகி, கல்லுப்பான சிரிப்பழகி, கண்ணாடி முகத்தழகி. எள்ளு பூவு பல்லழகி, இழந்த பல நிறத்தழகி, கல்லுப்பான சிரிப்பழகி, கண்ணாடி முகத்தழகி. செண்டி பூ சமப்பழகி, செண்பகப்பூ கண்ணாலகி, வண்டி மைய முடியழகி, வாசமுள்ள சொல்லழகி. எத்தனையோ சொல்வேன் புள்ள, தமிழிலேயே வார்த்தை இல்ல. எத்தனையோ சொல்வேன் புள்ள, தமிழிலேயே வார்த்தை இல்ல. கத்துக்குட்டி கவிஞன் தானே, கண்டுக்காத கஸ்தூரி மானே, கத்துக்குட்டி கவிஞன் தானே. நல்லா இருக்கியாடா? ஆளே பார்க்க முடியலடா. முன்னெல்லாம் அடிக்கடி பார்ப்பேன் பஸ் ஸ்டாண்டில், நான் டிவிக்கு இது வடக்கடையில். அம்மா நல்லா இருக்காங்களாடா? உங்கள் அம்மா நானும் ஒரு காலத்தில் ஏறாத மேடை இல்லை, போடாத ஆட்டம் இல்லை. இன்னைக்கு 2 பேரும் அப்படி அமைஞ்சு போய் கிடக்கிறோம். அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் 4 கால் பாய்ச்சல்ல தெரிஞ்சோம். இது ஓட்டம் நடையுமா? அதுதான் போமா. நீ அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மா எவ்வளோ ஒரு ஆட்டக்காரி தெரியுமா? டிலே கம்மி பண்ணி எவ்வளோ பெரிய ஆட்டக்காரி. இதெல்லாம் என்ன உயரம்? அவங்க அம்மா கிட்டத்தட்ட 5.25 அடி. 5.25 அடின்னா 4.5 குறுக்கம். நல்ல அகண்டு விரிஞ்ச பாரதம். அகண்ட பாரதம் சொல்லுவோம்ல, அத்தத்தண்டி உடம்பு. இதெல்லாம் என்ன குண்டி? அத்தத்தண்டி குண்டியை தூக்கிட்டு அந்த அம்மா ஆளுமே ஒரு ஆட்டம். அந்த மீன்பாடி வண்டியில் ஏற்றலாம். அந்த வண்டி இதில் ஊரே வெட்டி போட்டால் ஊர் திங்கி. அத்தத்தண்டி டிக்கியை தூக்கிட்டு அந்த அம்மா ஏறி குதிச்சு ஆடுச்சுன்னா சரி, மேலேயும் கீழேயும் குதிக்கி. ஆளுதான் இப்படி குதிக்கும், பப்பர பேனு குதிக்கு. அப்போ முதல்ல இப்படி ஆடுச்சு, இப்போ இப்படி ஆடுது. இல்லை இப்படித்தான் இப்படி ஆடுது, டண்டலேன்னு ஆடுது. ஆனால் அம்மா ஆடுற ஆட்டத்தில் எனக்கு அந்த ஒரு ஆட்டம் தான் பிடிக்கும். ஆட்டம்னு ஆட்டம் சொலிச்சு போகிறோம் அந்த அம்மா. அந்த அம்மா ஆடும்போது நான் சின்ன வாண்டு கீழே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு போய் இந்த அம்மா இத்த தண்டி மேலே நின்று ஆடும். நான் சின்னோண்டு, அது அம்மா இத்த தண்டி இங்கே நின்று ஆடும். பார்த்துக்க, இந்த உயரத்தில் ஆடிச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த பாவாடையை சுற்றி இப்படி ஒரு ஆட்டின மாதிரி ஒரு ஆட்டம் ஆடும்பாரு. ஸ்வைங்கன்னு சொத்து மறந்துட்டாங்க. அப்படி ராட்டின மாதிரி சுற்றி விட்டு ஆடுமே. நான் கீழே நின்று அண்ணாந்து பார்ப்பேன். எனக்கு கண்ணு இருட்டிடும். அப்படியே இருண்டு உலகமாக மாறிடுறது. அப்படி ஆடும் அம்மா. பாவம் இப்போ எல்லாம் பல்லுக்கெல்லாம் கொட்டி போயிடுச்சான். படுத்த வடுக்கே கிடக்காமல. அன்னைக்கும் படுத்த வடுக்கே தான் கிடந்துச்சு. நான் தான் போய் பழம் பட்டு வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு
அன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் கிடக்கும்போது நான் தான் போய் பழம் வாங்கி வாயை கொடுத்து ஊட்டி விட்டுட்டு வாயில் வச்சு வாய போய நேந்திரம் பழம்மா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கி கொடுத்து விட்டு அதை ஊட்டி விட்டு அதை தூக்கி உட்கார வச்சு அது ஏதோ தடவி கிடவி விட்டுட்டு வந்தேன். அன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் கிடந்துச்சு. இன்னைக்கு ஆள் எந்திரிச்சு உட்காந்துருக்குதான். நான் என்னமோ முடிஞ்சிடும் போல் இருக்குன்னு நினச்சி ஆள் இல்லை. ஆள் இப்போ எந்திரிச்சு உட்காந்துருக்கு. நான் நல்லா இருக்கேன்ப்பா, வரையில ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. சரி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்ன செய்யறது? இது என்னம்மா அது குண்டியை சுற்றி ஒரே காசா இருக்கு? என்ன காசு? டங்காசா? தங்க காசா? அதானே பார்த்தேன். ரேட் அதிகமோ?